வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 3ஆம் அத்தியாயம் அரசும் மதமும். அதில் மத சுதந்திர உரிமையும் மதமாற்றமும். மேற்சொன்ன மதாபிவிருத்தியில் மத பிரச்சார விஷயமாக ஒரு கிளை அம்சத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். கிளை எனினும் இதுவே மேற்சொன்ன எல்லா அம்சங்களையும் கிளைகளாக கொண்ட அடிமரமும் வேறுமாக மதிக்கத்தக்க ஆதாரமான விஷயமாகும். அதாவது அரசியல் சுதந்திரம் பெற்ற நம் நாட்டு மக்கள் யாவரும் மத சுதந்திரமும் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தின் மீதுதான் மேற்சொன்ன யாவுமே கூறப்பட்டன. அதற்கு நமது அரசியல் நிர்ணய சட்டம் நிச்சயமாக உறுதி கூறும் என்ற நம்பிக்கையின் மீதே கூறப்பட்டன. இது ஒருவர் தமக்கு விருப்பமான மதத்தை தழுவி இருக்கும் சுதந்திரத்தை பெற்றிருப்பதற்கு சட்டப்பூர்வமாக உரிமை வழங்குவதேயாகும். அவ்வாறு ஒருவருக்கு விருப்பமானது என்பது மிக மிக பெரும்பாலும் அவர் எம்மதத்தில் பிறந்தாரோ அதுவாகத்தான் இருக்கும். உடன் வாழும் பெற்றோர், சகோதரர் ஆகியோரைப் போல பிறந்த காலம் தொட்டு பழகிய அம்மதமே ஒருவருக்கு விருப்பமானதாக இருப்பதே பொது இயற்கை. எனினும் சிலருக்கு வேற்று மதத்தில் விருப்பம் ஏற்படலாம், அல்லது எம்மதத்தையும் விரும்பாத நிர்ச்சூரவாதத்தில் விருப்பம் ஏற்படலாம். எவ்வாறாயினும் அவரவரும் மதம் குறித்த எந்த விருப்பத்தையும் பற்றியொழுகுவதற்கு உரிமை அளிப்பதே மத சுதந்திரம் அளிப்பதாகும். சாத்திரப்படி தாய் மதத்தை துறப்பது பெற்ற தாயை துறப்பது போன்ற பாபமாகவே கருதப்படுகிறதெனினும் சாத்திர வழிகளை சந்தர்ப்பத்தையொட்டி மாற்ற இடம் தராமல் உள்ளபடி ரட்சிப்பதே மத தலைவர்களான எம் போன்ற மடத்தலைவர்களின் கடமையெனினும் தற்போதுள்ள ஜனநாயக தனிநபர் சுதந்திரங்களின் தீவிரமான சூழ்நிலையில் அரசாங்கபூர்வமாக இந்நாட்டில் சாத்திர வழியைத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டதால் இவ்விஷயத்தில் எவரும் தமது விருப்பப்படி எந்த மதத்தையும் தழுவ சுதந்திரம் உண்டு என்ற மாற்று கருத்தை மதித்துத்தான் ஆக வேண்டியுள்ளது என்ற நிர்பந்த நிலையிலேயே இவ்வாறு கூற முற்பட்டோம். பிரஜைகள் மத சுதந்திரம் பெற்றுள்ள இந்நிலையில் எல்லா மத தலைவர்களுக்கும் மதாபிமானிகளுக்கும் தத்தமது மதங்களின் கொள்கைகளையும் வழிபாடு முதலான செயலுருவிலான வழிமுறைகளையும் தாங்கள் பின்பற்றுவதோடு பிறருக்கும் பரப்பி பிரச்சாரம் புரியவும் சுதந்திரமான சட்ட உரிமை இருத்தல் வேண்டும். அந்த பிரச்சாரம் அவர்கள் தங்களுக்கே அதில் ஆழ்ந்த ஈடுபாடும் அனுபவ அறிவும் ஏற்படுத்தி கொள்வதற்கும் அம்மதஸ்தர்களாகவே உள்ள பிறருக்கும் அவற்றை ஊட்டவும் மொத்தத்தில் பரஸ்பரம் மதத்தினால் தாங்களும் தங்களால் மதமும் இரட்சனை பெறுவதற்கு பேருதவி புரிவதாகவும் இருக்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து பிரச்சாரமும் துஷ்பிரச்சாரமும். இப்பிரச்சார விஷயத்தில்தான் ஒருவர் தமது விருப்பப்படி ஒரு மதத்தை தேர்ந்தெடுப்பதில் மதமாற்றம் என்ற விஷயம் வருகிறது. பிரச்சாரம் என்பதை கூர்த்த கவனத்துடன் கண்குத்தி பாம்பாக கவனித்து துஷ்பிரச்சாரமாகாமல் காப்பாற்றுவதற்கான விஷயம். பிரச்சாரம் செய்கையில் ஒரு மத கொள்கைகள் முதலியன அனைவருக்குமான பொது சமுதாயத்தின் முன் வைக்கப்படுகின்றன. ஒரு மதத்தின் நூல்கள், சொற்பொழிவுகள் முதலியவற்றை பிற மதத்தினரும் படித்தும் கேட்டும் அதனை பற்றி அறிய முடிகிறது. அவ்வாறு அறிந்ததில் அம்மதத்தின் கொள்கைகள், அனுஷ்டான முறைகள் முதலியவற்றில் சுயமாக விருப்பம் ஏற்பட்டு, அதாவது மதத்திற்காகவே மதத்தில் விருப்பம் ஏற்பட்டு பிற மதஸ்தர் ஒருவர் அதில் சேர்வதுதான் உண்மைத்தன்மை உடையதாகும். ஒருவருடைய சுயமான விருப்பம் ஒன்றின் மீது மட்டுமே தான் அவ்வாறு தாய் மதத்திலிருந்து பிற ஒன்றுக்கு மாறுவது உண்மைத்தன்மை உடையது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தவறான உபாயங்களுக்கு தடை, தண்டனை. உண்மைகளையே உரிமையாக்கி தரத்தான் தர்மம், தர்மத்தை அமல் செய்வத்தான் சட்டம். எனவே சட்டப்பூர்வமாக மத சுதந்திர உரிமை அளிக்க அரசாங்கம் முற்படுகையில் சுய விருப்பம் ஒன்றின் மீதேயும் ஒரு மதத்தின் கொள்கை, நடைமுறை பயிற்சி ஆகியவற்றில் மட்டுமே அச்சுய விருப்பம் இருக்கும் போதும்தான் மதமாற்றம் நடைபெறுகிறது என்ற உறுதிப்பாட்டை உண்டாக்குவதற்கு உதவியாகவும் ஒரு சட்ட விதி இயற்றுதல் அவசியமாகிறது. மத சம்பந்தமே இல்லாத உபாயங்களால் மதமாற்றம் செய்வதை தடுக்கும் பொருட்டே இவ்வுறுதிப்பாடு அவசியமாகிறது. மத பிரச்சாரம் என்பது ஒரு மதத்தில் உள்ளோருக்கே அதனை நன்கு பிரகாசப்படுத்தி பற்றுதலை வளர்த்து கொடுக்கும் நோக்கத்திற்காக இன்றி பிற மதத்தினரையும் அதற்கு மாற்றும் நோக்கத்தை கொண்டிருந்தால் துஷ்பிரச்சாரமேயாகும்.
துஷ்பிரச்சாரம் என்பது பொய்மையே, சட்டப்படி குற்றமே. குற்றத்திற்கு இடமளிக்காமல் தண்டனை விதிக்கவே சட்டம். எனவே பிரச்சாரம் என்பதன் மூலம் பிற மதத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தில் சேருமாறு அழைப்பு விடுவதை, மத மாற்ற பிரச்சாரம் செய்வதை அரசியல் நிர்ணய சட்டம் தண்டனைக்குரிய குற்றமாக்குதல் வேண்டும். மத சுதந்திரத்தின்படி பிரச்சார உரிமை அளிக்கப்பட்டுள்ளதே என இதற்கு ஆட்சேபனை செய்வது நிற்காது. ஏனெனில் மத பிரச்சாரம் என்பது அம்மதத்தின் கொள்கை முதலான மதாம்சங்களுக்கு விளக்கமாகவே மட்டும் முடிந்து, அதனாலேயே பிற மதத்தினரும் தானாக கௌரவப்பட்டு அதை தழுவுவதற்குத்தான் மத சுதந்திரம் இடமளிக்குமேயொழிய தமது கொள்கைகளை விளக்கி அதனால் பிறரை அம்மதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுப்பதற்கல்ல. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஹிந்து மதமும் மதமாற்றமும். முதல் மாற்றத்தை சரி செய்யும் மறுமாற்றம். பிறரை தம் மதத்திற்கு மாற்றும் கொள்கையை அடியோடு கைக்கொள்ளாத ஒரே பெருமதமான ஹிந்து மதத்திற்கு இவ்வாறு அதன் கொள்கைகளில் சுய விருப்பம் ஏற்பட்டதன் மீதேதான் பிற நாட்டு நல்லறிஞர், அனுபவிகள் ஆகியோர் இருக்கப்பெற்று அதனை தழுவி இருக்கின்றனர் என்பது கவனத்திற்குரியது. ஹிந்து மத தலைவர்களும் பழங்காலங்களில் பௌத்த சமண மதத்தினரை ஹிந்து மதத்திற்கு மாற்றியுள்ளனரே என எதிர்கேள்வி விடுக்கலாம். இதற்கு நமது விடை, அதற்கு முற்காலங்களில் ஹிந்துக்களாகவே இருந்து அப்புற சமயங்களின் பிரச்சாரத்தால் அச்சமயங்களுக்கு மாறியோரைத்தான் அத்தலைவர்கள் மீண்டும் தாய் சமயத்திற்கு மாற்றினர் என்பதேயாகும். பிற்காலங்களிலோ ஹிந்து மத தலைவர்கள் அவ்விரு புற மதங்களில் தலைமுறைகளாக இருந்து வந்த ஆதி ஹிந்துக்களை மீண்டும் தாய் சமயம் மாற்றுவதில் ஈடுபடவில்லை. ஹிந்துக்களில் புதிய தலைமுறையினர் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை மட்டுமே தடுக்க முயற்சி செய்யலானார்கள். கவனத்திற்குரிய ஒன்றுண்டு. யாதெனில் இந்நாட்டிலேயே தோன்றிய பௌத்த சமண சமயங்களுக்கு வேறாக பிற நாட்டு சமயத்தினருக்கும் கிறிஸ்து சமயம் தோன்றியதற்கு முன்பிருந்தே அலெக்சாந்தர் காலத்திலிருந்து நம் நாட்டுடன் தொடர்பு உண்டாகி அவர்கள் அரசியல் ரீதியிலும் வாணிப ரீதியிலும் இங்கு குடியேறினர் எனினும் அவர்களை ஹிந்து சமயத்திற்கு மாற்ற ஹிந்துக்கள் எண்ணியது கூட இல்லை. பின்னாளில் முசல்மான்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு பெருமளவில் பிரவேசித்து அதோடு நில்லாது ஹிந்துக்களை வழிவுடனேயே மதமாற்றம் செய்த போதும் கூட பிறப்பாலேயே அப்பிற மதத்தாராக இருந்தோரை ஹிந்துக்களாக மாற்ற ஹிந்துக்கள் எண்ணவில்லை. அதனினும் குறிப்பிடத்தக்கதாக அப்பிற மதங்களை ஏற்கனவே தழுவிவிட்ட ஹிந்துக்களை கூட மீண்டும் தாய்மதம் மாற்றாமல் புதிதாக மேன்மேலும் ஹிந்துக்கள் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை தடுப்பதற்காக மட்டுமே எதிர்பிரச்சாரம் செய்தனர். கருத்தில் கொள்ளத்தக்க மற்றொரு அம்சம் உண்டு. யாதெனில் பொதுவாக ஹிந்து சமய மன்னர்கள் யாவரும் அந்த எல்லா புறச்சமயிகளும் அவரவரது ஆலயங்களை இங்கு எழுப்பிக் கொள்ள தாராளமாக அனுமதித்தனர். அவர்களில் பலர் சமய சமரசத்தில் மேலும் ஒருபடி சென்று அப்புற சமய ஆலயங்களுக்கு மானியம் முதலியன அளித்தனர். இன்னும் சில மன்னர்களோ தாங்களே புற சமயங்களுக்காக ஆலயங்கள் எழுப்பி தந்தும் இருக்கின்றனர். மொத்தத்தில் ஹிந்துக்கள் தாமாக அஃபென்சிவில் எதிர்த்து சென்று தமது சமயத்திற்கு ஆள் சேர்த்ததே கிடையாது. மேன்மேலும் தம் மதத்தினரின் சங்கியை சிதைவுறாமல் தடுக்கும் தற்காப்பே டிஃபென்ஸையே அவர்கள் செய்தது. ஹிந்து சமூகத்தினர் பழங்காலங்களில் பெருமளவில் செய்ததும் தற்காலத்தில் சிறிய அளவில் செய்ய ஆரம்பித்திருப்பதும் என்னவெனில் அம்மதத்திற்கு முன்னர் ஏற்பட்டிருந்த எதிர்ப்பை எதிர்த்து செய்யும் புனர் மதமாற்றம். ரீகன்வர்ஷன் தானேயன்றி பிற மதத்தினராகவே இருப்போரை எதிர்த்து தம் மதத்திற்கு மாற்றம் கன்வர்ஷன் செய்வதல்ல. அந்த அம்சத்தில் பழங்காலத்தில் செய்ததற்கும் இன்று செய்ய ஆரம்பித்திருப்பதற்கும் மாறுபாடொன்று உண்டு. அன்று பாரதத்திலேயே தோன்றிய பிற சமயங்களுக்கு பௌத்த சமண மதங்களுக்கு மாற்றப்பட்டோரை மீண்டும் இந்து சமயத்திற்கு மாற்றினர். இன்று வெளிநாடுகளைச் சேர்ந்த பிற சமயங்களுக்கு அண்மை காலத்தில் மாற்றப்பட்டோரை இந்து சமயத்திற்கு மாற்ற முயலப்படுகிறது. இம்மாறுபாட்டுக்கு காரணம் இங்கேயே தோன்றி பல சமயங்களில் சரித்திரத்தின் போக்கில் இந்நாட்டில் பௌத்தம் ஏற்பட்டே விட்டதெனும் அளவுக்கு சுருங்கிவிட்டது. சமணமோ ஹிந்து மத அம்சங்களில் பலவற்றை தண்ணீர் கொண்டு அதன் சகோதர மதம் போலாகிவிட்டது. மேலும் அவ்விரு மதத்தினர் இப்போது நமது நாட்டில் மதமாற்றத்தில் ஈடுபடவும் இல்லை. மறுபுறத்தில் வெளிநாட்டு சமயங்களை சார்ந்தோரின் மதமாற்ற நடவடிக்கைகளும் இன்றும் தீவிரம் குன்றாமலே நடைபெறுகின்றன.
மீண்டும் கவனித்திற்குரிய விஷயம், இத்தகைய நிலவரத்திலும் கூட இந்துக்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் முசல்மான்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இந்நாட்டிற்கு வந்தோரின் வம்சத்தினரை இந்துக்களாக மாற்றுவதல்ல. இந்துக்களிலேயே சில தலைமுறைகளுக்கு முன் அப்புற மதங்களுக்கு மாறியோரின் வழி வந்தோரை கூட மீண்டும் இந்துக்களாக்குவதற்கும் அல்ல. அண்மை காலத்தில் அவற்றுக்கு மாற்றப்பட்டோரை மீண்டும் தாய் மதத்திற்கு மாற்றுவதற்கே முயலப்படுகிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாச்சரணம்.